கடக்குன்னு மக்களை கூப்பிட்டு அங்கே வாங்க 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம். 2 விஷயம் இருக்குது, வலது பக்கம் இருக்கும் இடது பக்கம் இருக்கும். அதில் நல்லதும் இருக்கும், சில வருத்தங்களும் இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது? மழைன்னு அள்ளி கொட்டுங்க எடுத்துருவோம்னு இருக்கோம், சொல்லிட்டாங்கல்ல. சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆனதில் நல்ல டெவலப்மெண்ட்டு, பெண்கள்லாம் நல்லா எல்லாத்துலேயுமே முன்னுரிமை வழங்கப்பட்டு முன்னுக்கு சென்றுக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உரிமைகள் அனைத்தும் நமக்கு சரிவர கிடைச்சிருக்கு. அதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெருமை அளிக்கிற குழுன்னு நினச்சா கல்வியில் சிறந்து விளங்குற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இப்போ எப்படின்னா ஒரு தகுதி அடிப்படையில் எல்லாமே வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிது. உலகரங்கில் நாட்டோட வளர்ச்சியில் நல்ல தலை சிறந்த நாடாக கொண்டு வந்திருக்கிறாரு. நம்முடைய ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறதும் சரி, நம்மளுடைய பாதுகாப்பும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதல் கண் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாடு எல்லா மதத்தோடு இருக்கக்கூடிய நாடு எங்கேயுமே கிடையாது. இதை நினச்சி நான் ரொம்ப பெருமையை பண்ணேன். பிஃபோர் 1947 நம்ம நாடு எப்படி இருந்துச்சு, நம்ம அது கம்பேரிசன் பண்ணோம்னா இப்போ நம்ம எவ்வளவோ நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. என்னென்னா நம்ம இப்போ எங்கேனாலும் போகணுன்னா ஈஸியாக ஃப்ரீயாக போகலாம். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது. வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இன்னும் சமூகத்தில் சமத்துவம் மற்றும் சாதி அடிப்படையிலான பிரிவுகள் இன்னுமே இருக்குது. அது முழுமையாக களையப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. கவலைன்றது வேலை வாய்ப்பு தான். கொஞ்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்கணும். எந்தெந்த துறையில் வேக்கன் இருக்கோ அந்தந்த துறையில் அதை கணக்கெடுத்து சரியானபடி இந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம நிறைய பொருளாக ப்ரொடக்ட் பண்ணணும். நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குறது இல்லாமல் நம்ம செஞ்சு அவங்க கொடுக்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். போதைப் பொருட்களோட இதை நினைக்கும் போது இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி பாலியல் வன்கொடுமை மற்ற விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னும் லஞ்ச ஒழிப்பு போகல, மது இன்னும் ஒழியலை. சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் அப்படின்னு ஒவ்வொரு ஒரே கல்வி இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மருந்து தான் சாப்பிட்றோமானே தெரியவும் மாட்டேங்குது, மருந்து தான் உணவானு தெரிய மாட்டேங்குது.